I'm so sorry. I'm so sorry. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. சாரி. என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம்க்கா. 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 என்னடி உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா? நான் காலேஜுக்கு வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். இவங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அது தெரியல. இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு எவனோ ஒருத்தன் இவங்கள நல்லா அடிச்சு உதைச்சிருக்கான். அதனாலதான் இவனுங்க திருந்தி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறானுங்க. சரி அதை விட கிளாஸ்க்கு வா போலாம். நீ போ, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி சரி சீக்கிரம் வா. ஏக்கா மன்னிச்சிருக்கா தங்கச்சி, மன்னிச்சிருமா. என்னைக்கு நான் பெண்ட நிமித்தாம விட மாட்டேன். அண்ணா யாரு? யார் வேணும்? ஜீத் எங்க? எந்த ஜீத்து? ஓ ஜீத்னா யாரு? சன்னி டியோலா? உண்மையிலேயே அவர் எல்லாத்தையும் டைட் பண்ற சூப்பரான ஹீரோ தான். கதர், அப்புறம் கதர் டூலையும் சூப்பரா நடிச்சிருப்பாரு அவரு. உங்களுக்கு தெரியுமா, நான் இப்போ வரைக்கும் அவரை சந்திச்சதே கிடையாதுங்க. ஆனா அவரோட வண்டி மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சும்மா டைட் மேல டைட் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச அவர் மும்பைல தான் இருப்பாரு. ஷட் அப். நான் ஒன்னும் அவரை பத்தி பேசல. உங்க கூட வேலை பாக்குறாரே அவரை பத்தி தான் கேட்டேன். அவன் அங்கதான் இருக்கிறான் பாருங்க. ஜித்து, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெட் லூஸ் ஆயிருக்கு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். நீங்க என்ன இங்க? இன்னைக்கு ஏன் வரல? அது வந்து எனக்கு வேலை முடியல. இன்னைக்கே இந்த வண்டியை ரெடி பண்ணி அனுப்பணும். அதான் என்னால வர முடியல. சரி இது எப்படி ஆச்சு? அது வண்டி ரெடி பண்ணும்போது அடிபட்டுருச்சு. கண்டிப்பா இது கராஜ்ல ஏற்படல. இந்த அடி உங்களுக்கு எப்படி பட்டுச்சுன்னு தெரியும். தேங்க்ஸ் ஜீத். இப்ப உங்களால பொண்ணுங்கெல்லாம் தைரியமா காலேஜுக்கு வராங்க. இத்தனை நாள் யாராலையும் செய்ய முடியாத ஒரு வேலையா நீங்க ஒரே ஆளா நேத்து செஞ்சு முடிச்சிட்டீங்க ஜீத். நிஜமாவே நீங்க ரொம்ப நல்லவர் தான். நாளைக்கு டைம்க்கு வந்துருங்க. எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தப்பெல்லாம் என்னோட தான். என்னால் சரியான நேரத்துக்கு சரக்கை சப்ளை பண்ண முடியல. நியாயமாக நான் தான் சாரி சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அம்மன் அருளால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ஆமாம், இனிமே கரெக்ட் டைமுக்கு சரக்கு வந்துடும். ஓகே. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, சரக்கு சரியான நேரத்துக்கு வந்துடும். சரி, நான் அப்புறமா பேசுறேன். வணக்கம் 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 அண்ணே வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? கேடுகட்ட மினிஸ்டர். எதுக்காக என்ன வர சொல்லியிருந்தீங்க? நான் கூப்பிட்டு அனுப்பலன்னா நீயா வந்து என்னை பார்க்க மாட்டியா? எலெக்ஷனுக்கு முன்னாடி என் காலடியிலேயே கிடந்ததை மறந்துட்டியா? என்னன்னே சொல்றீங்க? நான் எப்பவும் உங்க காலடியில தானே விழுந்து கிடக்குறேன். உங்களுக்கே தெரியும், நான் எப்பவுமே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மினிஸ்டர். அதான் ஜனங்க ஒன்னும் உன்னை மந்திரி ஆக்கல. உன்னை மந்திரி ஆக்குனது நான் தான். மக்கள் ஓட்டு போட்டதுனால ஒண்ணு நீ மந்திரி ஆகல. நீ மந்திரி ஆனதுக்கு காரணம் என் பசங்க கள்ள ஓட்டு போட்டதுதான். தெரியும்ண்ணே, நல்லா தெரியும். சொல்லுங்கண்ணே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எப்போ எஸ்பியை கொன்னாங்களோ அப்பவே என் வியாபாரம் படுத்துருச்சு. என்னால பாதி பேருக்கு சரியா சரக்க சப்ளை பண்ண முடியல. அதனால நான் இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு மினிஸ்டர். நான் என்னோட பிசினஸ கை விட்டுட்டு போய் பீடா கடை வைக்கட்டுமா? அண்ணே, கொல்லப்பட்டது எஸ்பி, அதனாலதான் கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாருங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த நியூஸ் லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். அப்புறம் நீங்க திரும்பவும் பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க. அண்ணா, சாரே சொல்லும் போது இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமேண்ணா. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. அப்படின்னா சரி. இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்?
இன்னைக்கு என்னோட பிசினஸ் நான் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறேன். பிரியா, இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. இந்தாங்க டீ. அதனால நம்ம யாரையுமே நம்ப முடியல. ஏன் என்னாச்சு? அட, நியூஸ்ல என்ன போட்டிருக்குன்னு பாருமா. ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த பையன் அந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடாம அதை கடத்தி வச்சுட்டு பெத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி 10 லட்ச ரூபாய் கேட்டு மிரட்டிருக்கான். நிஜமாவா? நிஜம்தாம்மா. ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமாவா நடந்துப்பான்? நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நீங்க 2 பேரும் அந்த கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு அவன் கண்ணை பார்த்தா ஏதோ ஒரு கொடூரம் அவன் கண்ணில் தெரியுது. அப்பா, அவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? இங்க பாருமா, உன் மனசுல இருக்கிற பயம் எனக்கு புரியுது. அதுக்காக யாரையும் நம்பாமலும் இருக்க முடியாதுல்ல. அண்ணி, என்னோட ஒப்பீனியன் என்னைக்கும் தப்பாகாத. ஜீத் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். அவனை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. அது எனக்கும் தெரியுது. ஆனா என்னால உங்கள மாதிரி ஒரு ஆளை பார்த்தா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது. இந்த குடி. ஜானி, குடி சாந்தினி. ஜானி, குடி சாந்தினி. ஏய் ஜானி, சாந்தினி எங்க போன? உன் சாந்தினி எங்க போனான்னு எனக்கு எப்படா தெரியும்? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். யாராவது மொபைல் சாம்பர்ல தண்ணி ஊத்துவாங்களாடா? ஐயோ, மறந்துட்டேனே. உன்னோட மறக்கிற வியாதி உன்னை விட்டு போவாதா என்ன? போகாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த மறதிவாதி இருக்கு. அட அல்ல, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? டேய், இப்பவே மொபைல் சாம்பர்ல உள்ள தண்ணி வெளியிடு. டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ என்னோட நெட்டு எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேனே. இப்போ என்ன பண்றது? சாந்தினியோட நினப்பாவே இருக்கு. இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும் நம்ம. இந்தாடி. யாரோட கல்யாணம்? எனக்கு தான். உனக்கு கல்யாணமா? என்னடி கல்யாணம்னு திடீர்னு சொல்ற? அது வந்து இதெல்லாம் திடீர்னு முடிவாயிடுச்சு. அதுவும் இல்லாம அவர் திடீர்னு ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சது யுஎஸ்ல நாங்க செட்டில் ஆனா நீ ஆகணும். இந்த கார்டை காலேஜ்ல கூட கொடுத்துருக்கலாமே. எதுக்காக இங்க கொடுக்கற? உனக்கு தான் தெரியும்ல, காலேஜ்ல எல்லாரையும் என்னால கூப்பிட முடியாது. என்ன விஷயம்னு சொல்லு ரூபா. உன் விருப்பத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. ஹாப்பியா தானே 2 பேரும் யுஎஸ்ல போய் செட்டில் ஆக போறீங்க. ஆனா கொஞ்சம் கூட உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. நான் எப்படி சந்தோஷப்படுறது பிரியா? எல்லாம் பெண்களோட கனவு என்னன்னு தெரியுமா? அப்பா அம்மா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பா தான் எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். ஆனா என்னோட கல்யாணத்துல என் அப்பா கண்டிப்பா வரமாட்டாரு. நீ முதல்ல உங்க அப்பாவை போய் பாத்தியா? போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வேலைதான் முக்கியம், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அதெல்லாம் விடு. ஜீத் அண்ணா, நான் உங்களுக்கு தனியா இன்விடேஷன் கொடுக்கல. இருந்தாலும் நீங்க பிரியா கூட கண்டிப்பா வரணும். வரமா? சரியா? கண்டிப்பா நிச்சயம் வரணும். வருவேன். இங்க பாரு பிரியா, ஜீத் ப்ரோவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சரி ரூபா, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? இப்ப எங்களோட பழைய வீட்ல தான் இருக்காரு அவரு. 96/2 KMC ரோட். சரிங்க பாரு, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மறந்துடாத, இவரை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். டாடா. ஜீவன் ப்ரோ கண்டிப்பா வரணும். பாவம் இல்ல அவ. இந்த அம்மா அப்பா சண்டைனால பசங்க தான் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.